ஸ்ரீ கார்த்திகை புராணம் 10ஆம் அத்தியாயம். அஜாமிளனின் முந்தைய பிறவியின் கதை. ஜனகமா மன்னரும் வசிஷ்ட முனிவரும் 11 வயது உடையவர்கள். முனிவரே, இந்த அஜாமிளன் யார்? அவருடைய முந்தைய பிறவி எப்படி இருந்தது? முந்தைய பிறவியில் அவர் பாவங்களை செய்தாரா? இப்போது பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் தூதர்கள் அவரை வைகுந்தத்திற்கு அழைத்து சென்ற பிறகு என்ன நிகழ்ந்தது? தயவு செய்து விளக்குங்கள். அவர் பிரார்த்தனை செய்தார். எனவே முனிவர் ஜனக மன்னரை கண்டு இதனை கூறினார். ஜனகா, பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் தூதர்கள் அஜாமிளனை வைகுந்தத்திற்கு அழைத்து சென்ற பின்னர் யமனின் அசுரர்கள் தங்கள் பகவானான யமனின் அரசாட்சிக்கு சென்று, இறைவா, அவர்களின் கட்டளைப்படி அஜாமிளனை அழைத்து வர நாங்கள் சென்றபோது விஷ்ணு தூதர்களும் அங்கு வந்து எங்களுடன் வாக்குவாதம் செய்து அஜாமிளனை விமானத்தில் வைகுந்தத்திற்கு அழைத்து சென்றனர். அவர்கள் போய்விட்டார்கள். நாங்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் மிகுந்த துயரத்தில் இங்கு வந்துள்ளோம் என்று அவர்கள் பயத்தில் நடுங்கி கூறினார்கள். இவ்வளவு நிகழ்ந்திருக்கிறதா? இதற்கு முன்பு இப்படி நடந்ததில்லை. இதற்கு ஏதோ ஒரு வலுவான காரணம் இருந்திருக்க வேண்டும் என்று யமதர்மன் தன் தெய்வீக பார்வையுடன் அஜாமிளனின் முந்தைய பிறவியின் கதையை அறிந்தான். என்ன விஷயம்? அவன் கடைசி தினங்களில் வைகுந்தவாசனின் நாமத்தை நாராயணா என்று உச்சரித்தார். இந்த காரணத்திற்காக பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் தூதர்கள் வந்து அவரை அழைத்து சென்றனர். மரண நேரத்தில் ஹரியின் நாமத்தை அறிந்தோ அறியாமலோ உச்சரிப்பவன் நிச்சயமாக வைகுந்தத்தை அடைவான். எனவே அஜாமிளன் வைகுந்தத்தை அடைந்தான். அப்படியா இல்லையா என்று அவர் எண்ணினார். தனது முந்தைய ஜென்மத்தில் அஜாமிளன் மகாராஷ்டிரத்தில் உள்ள ஒரு சிவன் ஆலயத்தில் பூஜை செய்பவராக பூசாரியாக இருந்தார். தனது நம்ப முடியாத அழகு, செல்வம் மற்றும் வலிமை குறித்து அவர் பெருமைப்பட்டு சிவனாரை வழிபடுவதற்கு பதிலாக சிவன் ஆலயத்தின் செல்வத்தை கொள்ளையடித்தார். சிவன் சிலைக்கு தூபம் மற்றும் காணிக்கைகளை வைக்கவில்லை. கெட்டவர்களுடன் சுற்றி திரிந்தார். சில சமயங்களில் அவர் சிவனார் ஆலயத்தில் இறைவன் முன்னின்று வணங்குவார். அவருக்கு ஒரு ஏழை பிராமண பெண்ணுடன் இரகசிய உறவு இருந்தது. அவள் அழகாக இருந்ததாலோ அல்லது அவளுடைய கணவர் அவளை காணாததாலோ அவளும் அதை செய்தாள். அவர் சுற்றி திரிந்து மக்களிடம் பிச்சை எடுப்பார். சில சமயங்களில் தங்கள் நேரத்தை செலவிட அவர்களின் இல்லங்களுக்கு வருவார். ஒரு நாள் அவர் பக்கத்து இல்லத்திற்கு சென்று பணம் கேட்டார். அவர் ஒரு பை அரிசி மற்றும் காய்கனிகளுடன் இல்லத்திற்கு வந்தார். சோர்வாக இருந்தார். அவர் தனது மனைவியிடம், இன்று எனக்கு மிகவும் பசிக்கிறது, எனவே சீக்கிரம் ஏதாவது சமைக்கவும் என்றார். எனவே அவள் தொந்தரவு செய்ய விரும்பாமல் கால்களை சுத்தம் செய்ய தண்ணீர் கூட கொண்டு வரவில்லை. அவரை பார்க்க கூட இல்லை. ஆனால் அந்த மனிதனை குறித்தே தன் மனதை வைத்திருந்தாள். இதனால் அவளுடைய கணவர் கோபமடைந்து மூலையில் ஒரு குச்சியால் அவளை அடித்தார். பின்னர் அவளுடைய கணவன் சுவரில் இருந்து ஒரு குச்சியை எடுத்து தன் கணவனை 2 முறை அடித்து வெளியே எறிந்துவிட்டு கதவை மூடினாள். அவன் தன் மனைவி மீது மிகவும் எரிச்சல் அடைந்தான். இனி வீட்டை கவனித்து கொள்ள முடியாது என்று எண்ணினான். அதனால் அவன் வெளியூர் சென்றான். தன் கணவன் வீட்டை விட்டு வெளியேறியதில் அவள் மகிழ்ச்சி அடைந்தாள். அன்றிரவு அவள் தெருவில் அமர்ந்திருந்த போது ஒரு சலவை தொழிலாளி கடந்து சென்று கொண்டிருந்தார். அவர் அவளை அழைத்து, ஏய், இன்றிரவு என்னுடன் உடலுறவு கொள்ள வாருங்கள் என்றாள். சலவை தொழிலாளி, அம்மா, நீங்கள் ஒரு பிராமணராகிவிட்டீர்கள். நான் தாழ்ந்த சாதியை சேர்ந்தவன். சலவை தொழிலாளியை அப்படி அழைப்பது சரியல்ல. நான் அத்தகைய பாவச் செயலை செய்ய இயலாது என்று கூறிவிட்டு சென்றார். அவள் சலவைக்காரனின் அப்பாவித்தனத்தை கண்டு சிரித்துவிட்டு அங்கிருந்து வெளியேறி கிராம பூசாரியிடம் சென்று தனது காமத்தை தீர்த்து கொள்ள பல வழிகளில் கெஞ்சினாள். இரவு முழுவதும் அவனுடன் கழித்தாள். காலையில் இல்லம் திரும்பி, ஐயகோ, நான் எத்தனை பாவங்களை செய்தேன்!
நெருப்புக்கு சாட்சியாக என் கணவரை இல்லத்தை விட்டே துரத்தி விட்டேன். காமத்திற்கு அடிபணிந்து நான் ஒரு பெரிய பாவத்தை செய்துவிட்டேன் என்று அவள் மனம் திருந்தி ஒரு தொழிலாளியை அழைத்து அவனுக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்து அதை தன் கணவருக்கு கொடுத்து வர அனுப்பினாள். சில தினங்களுக்கு பிறகு அவளுடைய கணவர் இல்லத்திற்கு வந்ததும் அவள் அவரது பாதங்களில் பணிந்து தன் தவறுகளுக்கு மன்னிப்பு வேண்டினாள். அன்றிலிருந்து அவள் நன்றாக நடந்து கொள்ளத் தொடங்கினாள். தன் கணவரின் பாசத்திற்கு தகுதியானவள் ஆனாள். சிறிது காலத்திற்கு பிறகு சிவபூசாரி ஒரு நோயால் பாதிக்கப்பட்டு நாளுக்கு நாள் மோசமடைந்தார். அவர் இறந்து நரகத்தின் குழிகளில் புதைக்கப்பட்டார். துன்பங்களை அனுபவித்து உயர்ந்த பிராமணரான சத்தியவிரதரின் மகனாக மீண்டும் மனிதனாக பிறந்து கார்த்திகை மாதத்தில் நதியில் நீராடி தேவர்களை கண்ட பின்னர் இன்று அஜாமிளனாக பிறந்து தனது முந்தைய பிறவிகளின் பாவங்களை அழித்தார். இப்போதும் தனது இறுதி தினங்களில் அவர் பகவான் ஸ்ரீஹரியை நாராயணராக எண்ணி வைகுந்தத்திற்கு சென்றார். பிராமணரின் மனைவி காமினியும் நோய்வாய்ப்பட்டு இறந்தாள். யமனை போன்ற பல துன்பங்களை அனுபவித்த பின்னர் அவள் ஒரு மாலவனின் இல்லத்தில் பிறந்தார். மாலவன் குழந்தையின் பிறப்பு அடையாளத்தை காட்டினான். ஜோதிடர் குழந்தை தந்தையின் வயிற்றில் பிறந்ததாக கூறினார். மாலவன் குழந்தையை எடுத்துக்கொண்டு காட்டில் விட்டு சென்றான். இதற்கிடையில் அந்த வழியாக சென்ற ஒரு பாம்பு குழந்தையின் அழுகையை கேட்டு அதன் மீது இரக்கம் கொண்டு அதை தன் இல்லத்திற்கு அழைத்து சென்றது. அந்த குழந்தையை வளர்க்க ஒரு பணிப்பெண்ணிடம் கொடுத்தான். அஜாமிளன் அந்த பெண் மீது மையல் கொண்டான். அதுதான் அவர்களின் முந்தைய பிறவிகளின் கதையின் முடிவு. தூய மனதுடன் பகவான் ஸ்ரீஹரியை தியானிப்பதன் மூலமும் தான தர்மங்களை செய்வதன் மூலமும் பகவான் ஸ்ரீஹரியின் கதைகளை கேட்பதன் மூலமும் கார்த்திகை மாதத்தில் நீராடுவதன் மூலமும் எவரும் முக்தி அடையலாம். கார்த்திகை மாதத்தில் விரதங்களை செய்பவர்களும் புராண கதைகளை கேட்பவர்களும் இந்த உலகில் மிகுந்த மகிழ்ச்சி அடையலாம். ஸ்கந்த புராணத்திலிருந்து கூறப்பட்டுள்ள வசிஷ்ட மாமுனிவரால் கூறப்பட்ட கார்த்திகை மாத மாஹாத்மியத்தின் 10ஆம் அத்தியாயமான 10ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.